கோவிலின் மையப்பகுதியில் அவா என்ற இளம் பாதிரியார் சக பக்தரான எலியாவுடன் தடை செய்யப்பட்ட காதலில் சிக்கியிருப்பதைக் கண்டார். கோவில் பெரியவர்கள் மற்றும் பிற சமூகத்தினரின் துருவியறியும் கண்களில் இருந்து மறைத்து இரகசியமாக அவர்களின் காதல் மலர்ந்தது. சடங்குகள் மற்றும் சடங்குகளின் போது அவர்கள் ஒருவரையொருவர் திருடும்போது அவர்களின் இதயங்கள் ஒன்றாக துடிக்கின்றன, அவர்களின் வாழ்க்கையை நிர்வகிக்கும் கடுமையான விதிகளை மீறுகின்றன. அவா மற்றும் எலியாவின் காதல் தூய்மையானது மற்றும் உண்மையானது, ஆனால் அது ஒரு புனிதமானதாக கருதப்பட்டது. அவர்கள் எடுத்த புனிதமான சபதங்களுக்கு எதிரான மீறல். அவர்களின் காதல் தொடர்ந்து வளர்ந்தது, அதனுடன் அவர்களின் இரகசியத்தின் கனமும் அவர்களைச் சுமந்தது. கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் கோவிலிலிருந்து துரத்தப்படுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் அறிந்த ஒரே வாழ்க்கையை விட்டுச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு அதிர்ஷ்டமான நாள், அவர்கள் பலிபீடத்தின் முன் நின்றபோது அவாவும் எலியாவும் ஒரு விரைவான தொடுதலை பரிமாறிக்கொண்டனர். இது கவனிக்கப்படாமல் போகவில்லை. கோவில் பெரியவர், புத்திசாலி மற்றும் நேர்மையானவர், பரிமாற்றத்தை பார்த்தார். அவர்களின் அன்பை எப்போதும் மறைக்க முடியாது என்பதை அறிந்தார். அவர் அவாவை தனது அறைக்கு அழைத்தார். அவரது கண்கள் ஆழ்ந்த சோகத்தால் நிறைந்தன, மேலும் அவளது அன்பிற்கும் கோவிலுக்கு அவள் கடமையாற்றுவதற்கும் ஒன்றை அவள் தேர்வு செய்ய வேண்டும் என்று அவளிடம் கூறினான். கிழிந்து மனம் உடைந்த அவா தன் நம்பிக்கையை கைவிட முடியாது என்பதை அறிந்தாள். அதனால் எலியாவை விட்டுச் செல்ல முடியாத முடிவை எடுத்தாள். அவள் கோவிலை விட்டு வெளியேறும்போது அவள் முகத்தில் கண்ணீர் வழிய அவர்கள் பகிர்ந்து கொண்ட அன்பிற்கு அவள் இறுதி விடை பெற்றாள். அவள் கூட்டத்தில் மறைந்தபோது எலியாவின் குரல் மீண்டும் கிசுகிசுத்தது. ஆனால் அது எலியா அல்ல, அது கோவில் பெரியவரின் குரல். அவர் உண்மையில் எலியாவின் தந்தை.